அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஸ்ப்ரிங் மக்ரூனி இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கேரட் மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கும் லஞ்சுக்கும் பிள்ளைங்களுக்கு அதே கொடுத்து விட்டுட்டு, மதியம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் இருந்தது ஃப்ரீசரில். அதுதான் இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இறால் வந்து வரட்டி வச்சுருந்தது கொஞ்சம் இருந்தது, அதையும் ஃப்ரை பண்ணிடலான்னு எடுத்துட்டேன். இப்போ எல்லா சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். முன்ன வந்து அது உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சின்ன வெங்காயம் எடுக்கவே மாட்டேன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சமையலுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு அதிகமாக சின்ன வெங்காயம் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து தனித்தனியாக தான் மசாலா சேர்ப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாம் மொத்தமாக சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசாலா எல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி சேர்த்துட்டேன். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதும் மீனை போட்டுட்டு தாளிச்சதை ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கையோட மீன் பொரிச்சிட்டு இறாலும் பொரிச்சிட்டேன். சமையல் வந்து சூப்பராக இருந்தது. டெய்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேக் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணிட்டேன்.